ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு இந்த பதிவில் ராமாயணத்தில் வரக்கூடிய கைகேயி அவர்களின் தியாகத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கைகேயி அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்ட உடனே நம் அனைவரின் நினைவுக்கும் வரக்கூடியது ஒரு விஷயம்தான். தன் மகன் அரியணை ஏற வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக சூழ்ச்சி செய்து ராமரை 14 வருடம் வனவாசத்துக்கு அனுப்பியவர். இப்படித்தான் நம் அனைவரின் ஞாபகத்திலும் இருக்கும். ஆனால் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் பொழுது கைகேயி அவர்களை பற்றிய தவறான புரிதல் கண்டிப்பாக மாறுபடும். இதன் பின்னணியில் உள்ள காரணம் என்ன தெரிந்து கொள்ள கதைக்களத்திற்குள்ளே செல்லலாம். ராவண வதம் முடிந்து சீதை, லட்சுமணன், வானரங்கள் மற்றும் ராமருக்கு உதவிய ராட்சச படைகளுடனும் அவர்களின் குடும்பத்தாருடனும் ராமர் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். திரும்பும் வழியில் பரத்வாஜ முனிவரின் அழைப்பை ஏற்று அவருக்கு வாக்களித்தபடி இரவு அங்கு தங்கினார்கள். விடிந்தால் 14 வருடங்கள் முடிந்த நிலையில் பரதனும் சத்ருகனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூற அனுமன் ராமரால் அனுப்பப்பட்டார். அவரும் நந்தி கிராமத்துக்கு வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காத்த பிறகு பரதனிடம் அம்மா எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார். பரதனும் ராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யை இதோ என காட்டினான். அவளை வணங்கிய பின் மறுபடியும் அம்மா எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார். ராமனை கணமும் பிரியாது சேவை செய்த பாக்கியசாலி லட்சுமணனையும் என் தம்பி சத்ருகனையும் பெற்ற அன்னை சுமித்ரை இதோ இவர் என காட்டினான் பரதன். அவளை வணங்கிய பின்னரும் வெளிப்படையாக உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகேயி எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் அனுமன். துணுக்குற்ற பரதன் அவள் மகா பாவியாயிற்றே, அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு பாவம் செய்து விட்டேனே என நான் வருந்தாத நாளில்லை. அவளுக்கு நீங்கள் ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என கேட்டான். அப்போது அனுமன் கூறினார், பரதா, உன் தாயை பற்றிய சில உண்மைகளை நீ தெரிந்து கொள். உன் தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி தெரியுமா? தசரதரின் தாயார் இந்துமதி மிகுந்த இலகிய மனம் படைத்தவள். செடி கொடிகளிலும் உயிரோட்டத்தை உணர்ச்சிகளை உணரும் தன்மை கொண்டவள். அவளுடன் ஒரு நாள் சிறுவனாய் தசரதன் உத்தியான வனத்தில் திரிந்தபோது தளதளவென்று பொன்னிறத்தில் மினுமினுத்த தளிர் ஒன்றை கொடியிலிருந்து ஒடித்து விட்டான். ஒடித்த இடத்திலிருந்து பால் வடிவதைக் கண்டு பதறிய இந்துமதி அந்த தளிரின் உணர்ச்சியை கண்டாள். தன் குழந்தையான தளிரை பிரிந்து தாய்க்கொடியான தான் எப்படி கண்ணீர் வடிக்கின்றேனோ அதுபோலவே உன் மகனை பிரிந்து நீ கண்ணீர் வடித்து மடிய கடவாய் என்று தசரதனுக்கு சாபமிட்டாள் அந்த தாய்க்கொடி. பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ரிஷிகுமாரனான சிரவணன் குடுவையில் தன் தாய் தந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீர் மெல்ல அதை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவேதி என்னும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றதனால் உயிர் நீங்கும் முன் புத்திர சோகத்தினால் உயிர் நீங்க கடவா என்று அவனது கண்ணிழந்த தாய் தந்தையால் தசரதர் சபிக்கப்பட்டார். தசரதர் பெற்ற இவ்விரண்டு சாபங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தால் கைகேயி. தசரதர் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிசூட்ட நிச்சயித்தார். தன் அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி குறித்த முகூர்த்தத்தின் பின் விளைவுகளை பல கலைகளும் சாஸ்திரங்களும் அறிந்த தன் தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கட்டியிருந்த ஜோதிடத்தின் மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தினை ஆராய்ந்து நன்கு அறிந்திருந்தால் கைகேயி. அந்த முகூர்த்தப்படி ராம பட்டாபிஷேகம் நிகழ்ந்திருந்தால், ராஜ்யத்தில் அன்று அரசராக அமர்ந்திருந்தால் அதுவே அவரது ஆயுளை முடித்திருக்கும். புத்திர சோகம் தசரதனையும் கொன்றிருக்கும். புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும் என்னும் பொழுது அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா இல்லை நிரந்தர பிரிவா என்பதுதான் பிரச்சனை. தனக்கு பாவி என்ற பட்டமும் கொடுமைக்காரி என்ற பட்டமும் வந்துவிடும் என்று தெரிந்திருந்தும் ராமனின் உயிரை காப்பாற்ற நிச்சயித்தால் உன் அன்னை. அந்த கணத்தில் ராஜ்யத்தின் அரசனாக இருப்பவன் உயிர் நீப்பான் என்ற ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் என்ற நிலையில் ஏற்கனவே ஆண்டு அனுபவித்த முதியவனாகிவிட்ட தசரதன் உயிர் நீப்பதே மேல் என அவள் எண்ணினாள். ராமர் 14 நாட்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றுதான் தசரதரிடம் அவள் கேட்க விரும்பினாள்.
ஆனால் வாய் தவறி அது 14 வருடங்கள் என வந்துவிட்டது. ஒரு கணம் கூட ராமனை பிரிவதை சகிக்காத தசரதருக்கு இதுவே உயிரை கொள்ளும் ஆயுதமாகிவிட்டது. எந்த பெண் தன் மாங்கல்யத்தை கூட பணயம் வைத்து மாற்றான் மகளை காப்பாள்? ராமரிடம் கைகேயி கொண்ட பிரியம் அத்தகையது. நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என அவளுக்கு தெரியும். ஆகவேதான் நீ அரசாள வேண்டும் என்ற வரத்தை கேட்டாள். ஒரு கால் நீ பதவி ஏற்றால் ராமனின் உயிர் காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தாள். அவள் மகா தியாகி. அவள் 14 வருடங்கள் என்று வாய் தவறி கேட்டதினால்தான் எங்கோ வனத்தில் கிடந்த எங்களுக்கெல்லாம் ராமனின் தரிசனம் கிட்டியது. ராவணன் முதல் பல ராட்சசர்கள் வரை ராமரால் வதமும் செய்யப்பட்டது. அந்த புனிதவதியைத்தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்றார் அனுமன். பரதன் முதலானவர்களுக்கு அப்பொழுதுதான் கைகேயின் உண்மை உருவம் புரிந்தது. தன் மகன் பரதன் உட்பட அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு 14 வருடங்கள் மனத்துயரை அனுபவித்தவள்தான் கைகேயி. இறுதியில் அனுமனின் வாயிலாக அவளின் தியாக உள்ளம் வெளிப்பட்டது.